ஐயோ அடிப்பா என்ன மீனிங் அது மட்டும் இல்லடா உன்னை வேற சின்ன பசங்க பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. யாரு உனக்கு? ஆமாடா போல 1008 நம்பர் அந்த நம்பர் அட பாவி அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க தெரியுமா? எதுக்கு? பொம்பளை கிட்ட தாம்பளை கொடுத்துட்டு போறாங்கடா பாவி. ஐயோ 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 சரி அத விட நீங்க என்ன கத்தி கிடக்குறீங்க? அம்மா வந்துட்டாங்கடா. வராத கூட்டிடுறாங்க. அட பாவி என்ன அம்மா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அட அவங்க அண்ணங்காரங்க ரெண்டு பேரும் பூஜா வழி பாருயா. பெரியமா அம்மா வயசு ஐயோ ஐயோ என்ன பேரு பொங்க பண்ணடா பாருங்க. அம்மா சமைச்சிருக்கிறாங்கடா. என்னது சமைச்சிருக்கிறாங்க? என்னது சாம்பார் சாதமா? என்னது சமைச்சிக்கிறாங்க? வருவோம் என்ன பருவா? அம்மா தானே பண்ணக்கூடாது. பெரிய ஓலைக்கு கொண்டு படுக்கலாம். அட அம்மா பெரிய ஓலைக்கு எதுக்கு? நான் தான் ஓலைக்கு மாதிரி இருந்தா நான் பாத்துக்கிறேன். எங்க படிக்கிறேன்? அம்மா கண்டி கால் தடிக்குமா? கால் தடிக்கு எங்க வர? அம்மா கண்டிப்பா நீங்க மங்கை பருவம் எடுத்திருக்காங்க. அதனால மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பா இருக்கணும். அரண்மனையில் சென்று இளவரசர்கிட்ட அழைத்து வாரி போங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்தாச்சுமா. முக்கியமான விஷயம் நம்ம இளவரசம்ல அதான் இளவரசம்மா உங்க தங்கச்சி மலரோட தோழவில்லை. என்னடாச்சு? நாடு தங்கச்சி தோழி பெண்கள் போனோமா மலரோட தோழவில்லை ரத்தமா போச்சு. குச்சி குத்திச்சு என்ன தங்கச்சி யாரு அந்த என்ன வானத்துக்கு கடை தெரியும். என்னாச்சு சொல்லு. இளவரசம்லாம் வயசுக்குன்னு வந்துட்டாங்களாம். வயசுக்கு வந்து விட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். யாரண்ட சொல்லணும்? அமைச்சர் இளவரசம் நாய் கட்சிச்சு என்ன சொத்து என் தங்கை அதாவது கண்ணை புறம் நீங்க மங்கை புறம் அடைந்து விட்டார். வயதுக்கு வந்து விட்டார். ஆகவே அதற்குண்டான ஏற்பாடு வருகிற வெள்ளிக்கிழமை என் தாய் தந்தை இருக்கிறதால் எப்படி செய்வார்களோ சீரும் சிறப்போடு அதற்குண்டான ஏற்பாடு. இந்நாட்டு இளவரசி முத்தாளிகைக்கு
வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாமா? ஆமா மச்சான். நடத்த விடுவேனா? என்ன பண்ண போறா? நடத்த விட மாட்டேன். என்னடா? இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். மரணங்களா? பல பேர் பத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டா. என்ன பண்ண போறா? அவளை அவமானப்படுத்த என்ன வழி? சிறந்த ஒரு வழி இருக்கிறது. என்னது? வா கூறுகிறேன். Sorry for the disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்தவர். கரண்ட் ஆபீஸ் எங்களுக்கு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? நான் மூக்க கண்ணுல உடனே எடுக்கிறீங்க. யாரையோ கேட்கறேன். கரண்ட் ஆபீஸ் எங்களுக்கு தெரியல. ஐயோ அழகான ஒரு பாப்பா இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்களுக்கு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராளி 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 அடுத்த ரோடி பெரிய ரோடி மாம்பழம் மாம்பழம் என்றாரி வாருமானி மூக்கு போல வந்தாரே கண்ணம்மாவோ மனதுக்குள்ளே என்னம்மா கருவில கண்ணம்மானி எவரை கட்டிய தமணமா அம்மனை கட்டிய தமணமா அச்சனை கட்டிய தமணமா அண்ணனை கட்டிய தமணமா. ஹலோ மேடம், வாட்ச் உசூர்ல நேம் அப்படின்னா என்ன வாட்ச் சுவர் நேம் புரியலையே? நான் மேடம் இவ்வளவு அழகா இருக்கிற இங்கிலீஷ் சொல்றேன். ஆமாங்க, நான் இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். இன்னும் எது எதுல வாய வைப்புன்னு தெரியாது. அது எங்க யாருக்குமே தான் தெரியல. ஆனாலும் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாது. கேள்விப்பட்ட மேடம். என்ன கேள்விப்பட்டீங்க? இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இங்கிலீஷே வராதா? ஆமா, எனக்கு சுத்தமா வராதுங்க. உங்களை முட்டி போட வச்சாங்களாமே. ஆமா, சின்ன வயசுல போட்டு முட்டி போட்டுதான் இருக்கிறீங்க மேடம். உங்க பேர் என்ன? என்னுடைய பெயரா? அது வந்து எத்தனை வாட்டி? 3 வாட்டி வரணும். உடம்பு டயர்டா போடும். 3 வாட்டி வந்து சொன்னா வாய் வலிக்காதா? தெளிவா சொல்லுங்க. பயந்துச்சு நாங்க பூனை காசு தள்ளிவிட்டாங்களா? வயிற்றுல எதனா பின்னாடி நாட்டு போச்சு நின்றுக்கா. ஐயோ நஞ்சது போல. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீ ரொம்ப இருந்தாலும் இவர் நேம் மை நேம். உங்க பேர் சொல்லவே இல்லைங்களே. என்னுடைய பெயரா? கற்சிலை. என்னாச்சிலை? கற்சிலை. என்னாச்சிலை? கற்சிலை. பரவாயில்ல மேடம். என்ன பண்றீங்க? ஸ்வீட். அப்படியா? பியூட்டிஃபுல். ஓயா, அது இங்கிலீஷ் படம் பாருங்களா? இல்ல சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி வருதுங்களே, பயன்படுத்துறது மேடம். ஆமா. உன் பேருங்க? மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளாட. புரியல? அடுத்த மாசம் சாமா பிள்ளாடு. வாய்ப்பில்லை ராஜா. 6 வருஷம் ஆச்சுடா பாவி. இருந்தாலும் யார் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? சும்மா வரல மேடம். அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அப்படியா? எப்படி வந்தது?
எதற்காக வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். எனது 1050. மேடம், ஆனா 1050 பாட்டுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா வாழ போற இடம் நல்லா பெருசா இருக்கும். அப்படியா? இருந்தாலும் 1050 எதற்காக எடுத்து வந்திருக்கீங்க? கரண்ட் பில்ல கட்டாத வந்தேன். அப்படியா? நானும் ஊரை கூப்பிடுச்சு கரண்ட் ஆபீஸ். தெரியல. உங்களுக்காக தெரியுமா? என்ன தெரியும்? என்ன இருக்கு மேடம்? ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவழைச்சு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். புரியல. நோ, கரண்ட் ஆபீஸே இதுதான்யா. உண்மை இருக்கா? கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டுறேன். கவுண்டர் உள்ளத்தானா கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டாது. அது ஓப்பன்லயே இருக்குமே. வாப்பல்லையாவா? ஆமா. முட்டாதே. ஓப்பன் போட்டு தொடச்சிடுவோம். கையில் போடுறீங்களா? ஆமா. மிஷினை கெட்டு போவாது. சம்டைம் கம்பெனி எல்லாம் இல்ல போடுறியா? ஜமிக்கு ஆயில் கொடுவா போடுறீங்க. ஆமா. பரவாயில்ல மேடம். சம்டைம் கூட போடுறது. உங்க மிஷின் நீங்க எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். 1050 உஷா. எங்க போறீங்க? நான் இந்த கரண்ட் ஆபீஸ் தானே. அதுல சந்தேகம். நான் போய் கியூல நிக்கிறேன். ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமர் நீங்க தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல எழுதுற கஸ்டமர் 1050. இருந்தாலும் ஹலோ பரவாயில்ல வந்திருக்கீங்க. ஹலோ, என்ன? கரண்ட் ஆபீஸ்ல கை காலெல்லாம் பிடிக்கிறாங்க. இதுதான் என்ன சாப்பிடுறீங்க? மேடம், காலையே பிடிக்கிறீங்களே. இருந்தாலும் பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆச்சு பூச்சி போய்விட்டா இல்லைன்னா மிரண்டா. மறண்டாவா? நீங்க கேட்கறதுலயே நான் மறந்து போயிட்டேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கூடவா கொடுக்குறாங்க? மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த கரண்ட் ஆபீஸ் தானே ஆமாய்யா. கவுண்டர் உள்ள தானே கரண்ட் ஆபீஸ்ல ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட மட மடன கம்பை ஏறுவாங்க. ஏறுவாங்க. உங்களுக்கு நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சுத்தாதா? இதாவது சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் ஏமால ஏறுவாங்க. கம்பம் தூக்குங்களா? அப்படியே நானே கம்பை ஏறினா கூட உள்ள லெக்கின் பண்ணி ஓடிக்கிட்டு மட 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 சமூக சேவை. அப்படியா? திடீர்னு நீங்களே லெக்கன் பேட்டை போட்டு மட 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 மடன கம்பை ஏறினீங்களா? மேல ஏறின பிறகு பேட்டு டமான்னு கீழே சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப எங்களுக்கு தாக்கி பாய் மூடு. நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டு நீங்க போட்டா எனக்கு என்ன, நீங்க போடலன்னா எனக்கு என்ன. 1050 உஷா. மாதுளை சப்போட்டா இப்ப பால் சப்போட்டா பாலு சப்போட்டா. பாலை மூடிங்க. பால் சப்போட்டா பழம் உருளைக்கிற மாதிரி இருக்காது. சப்போட்டா பழமா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. நீங்க ஆயுத பூஜையா? கரண்ட் ஆபீஸ்ல சாமான் கை விட்டீங்களா? ஒட்டு அடிச்சிட்டீங்களா?
உட்காருங்க. இதே மாதிரி உசு பேச்சுன்னா என் உடம்பு ரணகரமா ஆயுத பூஜை. மேடம் அது போட்டு நடக்குது மேடம் தொடியா இரியா ஐயா என்னையா ரொம்ப தான் படம் வந்து விடக்கூடாது. இதுக்கு எப்ப பில் வாங்குறது இது வந்து டீ காஃபி மேடம் அங்க வச்சிருக்கிற நோட்டு நினைச்சிடாது ஐயா என்ன பழக்கம் அதெல்லாம் உங்களுக்கு? பரவாயில்ல மேடம் எப்படியா இருந்தாலும் அழகா தெரியும் அப்படியா? மேடம் ஆயுத பூஜையா ஆமா பூஜை போட்டீங்களா போட்டாச்சு. நான் ஒன்ன பண்ணி பூஜையா இதுக்கப்புறம் தான் போடணும். நான் ஒன்ன பண்ணி பூஜை பண்ண மாதிரி ஆட தெரியாதா? என்ன அவ்வளவு வேகமா ஆடுறீங்க ஆயுத பூஜைன்றீங்க ஆமா குடிக்கிறதுக்கு ஏதாவது மழை பண்ணி மேடம் என்னது இது சொம்பு. என்ன உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டு யோ கண்டிப்பா உனக்கு புது சொம்பியா? லேட்டா வாங்கிட்டு வந்தேன். புது சொம்பு ஆமா புது சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம் இது ஏற்கு முன்னே நாகாத்தம்மல உதவாங்கன்னு தொடி பக்கத்துல முடிச்சுக்கோ. தண்டல் அடி மேடம் சொம்பு உள்ளனேது மோரி எதை மோரம் கரண்ட் பீஸ்ல மோர் கொடுவா கொடுக்குறீங்க பரவாயில்ல மேடம் மோர் கொடுக்குறீங்க மேடம் 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 என்னடா? மோருன்னா ஒரு வாசனை அடிக்குது மாடு வெயிட்டு நின்னுதா உலக மோர் சாப்பிட்டோன்னு எனக்கு கொஞ்சம் ஊற எல்லாம் எனக்கு எல்லாம் துணிக்கு அந்த மாதிரி கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா ஒன்னும் ஓப்பன் ஆகல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுச்சுமா. அப்படி கரெக்டா உள்ள தள்ளி பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா? கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு
கொடுத்து எடுக்கட்டுமா அதை உனக்கு குடிமகனே ஒரு குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எதை கட்டுமா உலகே மாயும் ₹1050 பணத்தை கட்டிட்டேன். அம்மா என் பேண்ட் ஏதா நான் சொக்கா போட்டா தானே ஏதா ₹1050 பையன் மேடம் மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி கரண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா அதெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கப்பா. கரண்ட் ஆஃபீஸ்ல துணி போடுவாங்க ஆயன் கூட பண்ணி தருவோம். பரவாயில்ல கரண்ட் மிச்சம். ஆமா நீங்க கொஞ்சம் எனக்கு ₹1050 எடுத்தாங்கன்னு என்ன பொத்து பொத்து ₹1050 கவுண்டர் உள்ள கவுண்டர்ல போச்சான்னு கேக்குறியா? அது போயிடுச்சுப்பா. போன மாதிரி தெரியும். உனக்கு எப்பதான் தெரியும்? செஞ்சேன். அது மட்டும் கிடைக்காது. நீ பணம் கொடுத்தியா, நான் உள்ள வச்சனா, அது உள்ள போச்சா, திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப், அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வருது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்போ என் பிள்ளை கரண்ட் வந்தாதான் வரும். மேடம் ஆமா போப்பா கட்டியால மேடம் பில்லு கொடுங்க மேடம். இல்ல ஆமா மேடம். இருந்தாலும் சைலண்ட் சைலண்ட்
இருந்தாலும் யார் தெரியுமா? நான் யாரு எனக்கு தெரியாம என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. யார் மேடம்? யார் தெரியுமா? பணம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தான். இல்லை என்றால் சி தாசி. தாசி. யாரு? தாசி. காசியா? ஆமா. காசின்னா செவடியா தானா? செவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டான். அப்ப என் பணம் போயிட்டாவா? மேடம் செவடியா மேடம், செவடியா என்ன சொல்ல சொல்ல மேடம். செவடியாவா? பாய் தர பேசுறா இப்போ நீ பேசுறா. நீ தானே வாய் கேட்ப, நான் என்ன சொல்றேன்? எங்க பார்த்தேன் சொல்லுடா. எங்க பார்த்து சொல்லு. அம்மா எங்க பார்த்தேன்? என்ன கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்தா அந்த வாட்சி கைகால போய் ஓட்டுறது. போடா. வரியா? போறியா? ஓ சீனிவாசா இந்த தர்ம பத்தி பத்தி எவ்வளவு சொல்லலாமா? அம்மா தர்ம பத்தி 10 மினிட். நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் மரியாதை கட்டுக்கோ. இது செய்ய ஹாஸ்பிட்டல் போய் தான் வருவேன். நானும் வரமாட்டேன். நான் இடத்துக்கு வரமாட்டேன். ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வருவேன். போறேன் மேடம். போகணும் காலையில கார்ல கூட்டு போகணும். நான் டோக்கன் வாங்கின மாதிரி உனக்கு டோக்கன் வாங்கி ஆட்டுக்கட்டு உள்ள இட்டு போய் போகணும். நான் சேர்க்கணும். டாக்டர் வருவாரு. ஆமா என்னம்மா ஆட்டுக்கட்டு கேட்பாரு. தான் சொல்லுவேன். நீ அந்த துணி காஞ்சி எடுத்து வெளியே காட்டு. அவங்க தோசி ரெண்டாவது செவடியா மேடம், செவடியா மேடம். Don't touch me. என்ன மேடம்? செவடியா ஒட்டுறது மாதிரியே நினைக்கிறாங்க. டூப்ளிகேட் கை பட்டு ஜெய் எப்படி வரப்ப தெரியல? தெரியலையா? அட எர்த்த பையன் தெரியல? அவரோட வாய்ப்பு காலிக்கிறீங்க. நான் வெஜிடேரியன்டா. புதுவூர வெஜிடேரியன். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க தான் ரொம்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்களாமே. கேட்டுடா. ஏய் ஏய் ஏய். அதெல்லாம் 6 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. மேடம் பேசுவாளேப்பா. எவ்வளோ விடுது? முழுசா நினைச்சு போட 30 சாரி பையா. எவ்வளோ விடுது தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். கட்டிட்டேன். பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்த்த மாட்டேன். கை பட்டுச்சுங்க. 50 ரூபாய் கை சிக்கிட்டேன். 25 ரூபாய். 1 ரூபாய்க்கு கூட புரோஜனம் கிடையாது. அது ஏறு கஷ்டம், காய வைக்கிறது, மேடம் பில்லு இல்லாத போனா எப்படி வீட்டுல சேர்க்க மாட்டான். என்ன பண்ணலாம்? இந்த கோயத்தில் போனா நாய் வருது. இரட்ட பண்ணலாம். மரமான உள்ள போடலாம். இங்க பாரு, உனக்கு வேலை வேணும். ஆமா மேடம். என்கிட்ட இரட்ட வேலை இருக்க போகுது. நான் மாதிரி செவடியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? ஆனாலும் நான் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுடா. எலும்பு தோரமா இருக்கு. நீயா நல்லா துண்ணு போட்டு தோல மாட்டோம், எதிர் விட்டு மோள மாட்டோம். ஊரா சுத்தின்னு வரையே ஒரு ஊர் விட மாட்டா பையா.
கார்லயே வந்துடுறாங்க காரி வச்சு போய் என்ன பழக்கம் கார்ல வந்து முன்ன போயிடறான் ஊர் உள்ள அந்த சாப்பாடு போற எனக்கு எங்க பாத்துறான் பாத்துட்டு ஒரு அண்ணன் கூட சாப்பாடு வாங்கி அப்படியே கொட்டி ஆமா பாப்பீங்களா வாய மூடு ஒரு அண்ணன் கூட சாப்பாடு எப்படி கொட்டிய இந்த ரசம் சாம்பார் தான் மூஞ்சி சிலுப்புறான் பாரு அம்மா அவா ஆமாடா அது சிலுப்பிக்கிங்க அந்த கறி குழம்பு தான் நல்லா மூஞ்சி வளர்ந்து போய்க்குதுமா ஒரு பக்கெட்டு கறி குழம்பு வாங்கி அப்படியே ஊத்தி விளைஞ்சு சாப்பிடுறியே இது வயிறா இல்ல வங்காள விரிகுடாவாடா எந்த வங்காள விரிகுடா அம்மா ஒரு இந்திய பொருள் புரிஞ்சுக்க உனக்கு கத்தியாலே அடிப்பேன் உனக்கு வேலை வேணும் உன்னை பார்த்தா பாவமா இருக்குது என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க அவங்கள ஒரு மாமா வேலை மாமா வேலை அவன் பணம் கட்டி கவுரு முட்டு வேலை வாங்குறான் 1500 ரூபாய் கட்டி கவுளி அவட்ட டாபுரமா அம்மா நான் ஒரு டாபுரம் ஸ்டால் போட்டாச்சு ஸ்டால் நடையும் மாறி போச்சு முகமும் மாறி நீ ஒரு டாபுரிதான் நீ ஒரு டாபுரிதான் 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 நடையே மாறி போச்சு உடையும் மாறி போச்சு நீதான் ஆமா நான் சொல்றேன் அதேதான் நீ ஒரு டாபுரிதான் ஆமா இருதத்தை கொடுத்து நான் என்ன பண்றேன் பஸ்தான் இருக்க உனக்கு மாமா வேலை கொடுத்துருந்த யாரு வர பாரு எங்க சென்று விட்டாங்க
டேய் டேய் மந்திரத்தை தாடி போட்டு எனக்கு அங்க வந்துட்டா கேவு தனி வந்தாலே நரங்குதே 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 அரனே ஏ சுந்தரனே சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் அடுத்து நம்ம தென்பாமரை மரபு ஒன்றுடைய முகமாகப்பட்டது எதற்காக வாடி வந்து எனக்கு காரணம் அப்படியா என்ன நடந்தது? முத்தழகி ஆமா பல பேர் மத்தியில் அவமானப்படுத்திட்டார். அவளை விடக்கூடாது. அப்படியா ஆமா. என்ன செய்யணும்? ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமைக்கு மஞ்சள் நீராட்டு நடக்கப் போகிறது. அப்படியா நடத்தி விடக்கூடாது. இதுக்கு தகுதி வைத்துக் கொள்கிறேன். ஆவது பெண்ணால் அழுது பெண்ணால் தாவது பெண்ணால் சகலம் பெண்ணால் ஒரு பெண்ணிடத்தால் இதே விரலால் பிணிய மிட்கலாம் எவரெல்லாம் விஷத்தை கலக்கலாங்க. அது மட்டுமல்ல, நான் சொல்வது இப்போது நீ கவனமாக கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசபையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும். உறப்பது. விழா கோலமோர் காட்சி அளிக்கிறது. மாவில தோரணம், மகர விளக்குகள், மேல தாளங்கள், தாம் தாம் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போதே மஞ்சள் நீராட்டு விழா ஆரம்பமாக அங்கே எடுத்துக் கொண்டு வா.